2026 முஸ்லீம்களின் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கேன். எலெக்ஷனை முன்வண்டியது. அதில் வந்து அடிப்படையில் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்குது, தமிழ் தேசியத்து மேலேயே ஒரு அச்சம் இருக்குது. அந்த அச்சத்தை நீக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன செயல்திட்டம் இருக்குது? அச்சம் எந்த மாதிரி இருந்தால் தான் அது இதுதான் அச்சம்னா இதுக்கு இது எதுக்கு இது போய் அஞ்சிரிங்கன்னு சொல்லலாம். அச்சம்னா பொதுவாக சும்மா இந்த எல்லாத்தையும் இருட்டாக இருக்கிறதெல்லாம் பயமாக அப்படி பார்த்தா பண்ண முடியாது. திமுக சொல்கிற அச்சத்துக்கு வந்து என்னை வந்து அவன் சொல்கிறதே ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, பிஜேபின்னு பிடிஎம்பா. இல்லை அது மேலோட தொடக்கத்தில் என்னை கிறிஸ்தவ கைக்கூலின்னா அப்புறம் இல்லை அப்படின்னோடனே அப்புறம் ஆர்எஸ்எஸ் கைக்கூலிம்பா, அப்புறம் பிஜேபி கைக்கூலிம்பா. இப்போ இந்த திமுகவை எதிர்த்து நீங்கள் இல்லை, நான் எதாவது தானே பிஜேபி கைக்கூலி. நீங்கள் வெளியில் போய் திமுகவை திட்டுங்க, இல்லை உங்கள் முகநூல் வச்சிருக்கீங்களா, இல்லை எதுலையாவது பதிவு திமுகவுக்கு எதிராக போடுங்க. நீங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் கைக்கூலி இந்த அவன் மீட்டுன்றவன் என் தம்பி. நீங்கள் திமுகவை ஏற்றுட்டீங்கன்னா நீங்கள் பி டீம் தான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எங்கள் அண்ணனை ஏன் போட்ட மாட்டாங்க பழனி பாபாவை? திமுகவில் கூட்டணி வச்சிருக்கிறவர்களோ இஸ்லாமிய இயக்கங்களையே சொல்கிறேன், பழனி பாபாங்கிற பேரை உச்சரிக்க ஏன் பயப்படுவாங்கன்னா அவன் என்ன சொல்லிட்டான் அவருங்க. ஒரு தடவை நான் செத்தாத்தா திராவிட முன்னேற்றங்களை கொடியை போர்த்தி புதைங்கன்னு சொன்ன ஒரு மகன் அவரே சொல்கிறாரு. அப்படி சொன்ன நான் சொல்கிறேன், இப்போ மானமுள்ள எவனாவது ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டாப்ல. இப்போ போகிற நமக்கு மானம் இருக்கா இல்லையாங்கிறத சோதிக்கணும். அப்படி சொன்னதுனால அவன் வன்மோச்சிட்டான். இப்போ அவர் பேரை சொன்னால் அது ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா அதனால பேச மாட்டாங்க. அச்சம் என்னன்னு சொல்லுங்க. பிஜேபி நான் பி டீம்னா நான் பி டீம், எங்கள் அண்ணன் பி டீம், என் தம்பி பாவாலாம் பி டீம். ஏ டீம் நாங்கள் பி டீமாக இருந்தால் ஏ டீம்னு ஒன்று இருக்கணும்ல, அது யார்? அதான் திமுக. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதுதான் திமுக. இப்போ நான் வந்து இப்போ என் தம்பி பேசினாப்புல காஷ்மீரில் நீ பகல்காமில் வந்து தாக்குதல் நடந்துச்சு, எவனுமே கேட்கல. அது ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நான் போட்ட போலதான் நின்னாங்க. சிந்து நதியை மறிக்க போகிறேன். நதியை மறிக்காத, ஏன்னா தண்ணி குடிக்காமல் குளிக்காமல் கூட ஒரு வாரம் இருக்கலாம், காற்றை மறைச்சி விட்டுருன்ட்டேன். பதிகர பயில உன் தாயின் மார்பில் இருந்து வர பால் உனக்கு மட்டும்டா, பூமி தாயின் மலை மார்பில் இருந்த பால் உலக உயிர்களுக்குடா. பைத்தியக்கார போல இந்துக்கு, இஸ்லாமியனுக்கு, இந்தியனுக்கு, முஸ்லீமுக்குன்னு கிடையாது. டேய் காட்டு கத்தி விட்டேன். உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் தான் செட்டிலான்ட்டே நீ போகிற எடுத்து போய் கொன்னதெல்லாம் பாவம்டா. அதுக்கு பகல்காம் எங்கே இருக்குன்னு தெரியாது, எத்தனை பேர் செத்தான்னு தெரியாது, அதை போய் கொண்டுட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாப்புல. தீவிரவாதி வந்தானா நுழைஞ்சானா சுட்டானான்னு தெரியாது, இவாளா எவாலே தெரியாது. இவனுக்கு எங்கெங்கே போர் அடிக்குதோ அங்கங்க டாப்னு ஒன்றை போட்டு விட்றாப்புல. அந்த பகல்காம் தாக்குதல் இருக்குல்ல, இது ஆப்ரேஷன் சிந்தூர்னு போட்டாங்கல்ல, அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நான் கேட்டேன். ஆப்ரேஷன் சிந்தூர்னு அங்கே போட்ட 26 பேர் சாவுக்கு 850 பேர் செத்துருக்கோம் இந்திய கடலுக்குள்ள. ஆப்ரேஷன் இந்தூர்னு ஒன்று இங்கிட்டு போட்டு விடுன்னு கூட நான் சொன்னேன். அப்போ அந்த இடத்துல முதலா இந்த கொடியை தூக்கிக்கிட்டு பேரணி போன ஆள் யார் தெரியுமில்ல? இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்ம ஐயா தான், திராவிட மாடல் ஆள் தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி பிரதமரே போனாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா, ஏன்னு கேளுங்க. ஏன்னா பிஜேபியின் ஏ டீம் 3 முறை நான் நிதி ஆயோக்கு வரமாட்டேன் என்று பேசினவர் ஒரு ஈடி ஓடி வாரு மோடி அப்படி போய் கையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா இவருக்கு வரலை, இங்கே டிரான்ஸ்லேட்டருக்கு ஐயா நாயுடு அப்படி 2 பேரும் தீந்தாரு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த சனம் நம்புது. அச்சம் எதனாலேன்னு இருக்கணும்ல. எதனால சொந்த மகன் மேல அச்சம் உனக்கு ஏன் வருது? நான் யாருன்னு உனக்கு தெரியாம நீ இருக்க? எப்படி என் வீட்டில் இருந்து வெளியில வந்தா என் வீட்டில் கொண்டு வைப்பேனா? இது என்னது கொடுமையா இருக்கு? முதல்ல நீ தெளிவடை. உனக்கு யார் சொந்தவன் யாரும் வந்தவன் யாருன்னு தெரியாம நீ இருந்தீங்கன்னா இப்படி எதுக்கு அச்சப்படணும்? எங்களுடைய கருத்து கோட்பாட்டில் இதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லு. நீ இந்து முன்னணின்னு உன்னை தற்காத்து தடுக்க எனக்கு வழி இல்லாம நான் வீர தமிழர் முன்னணின்னு. நீ சிவாஜின்னா நீ ஒரே ஒரு வீரனை போட்டு வர எத்தனை பேர்னு பூலித்தவன், மருதுவண்டி, தீரன், சின்னமலை, வேலநாச்சாரி எல்லா தலையும் எடுக்கினேன். வேற என்ன? நீங்க இப்படி நெருப்பு வேகமா வரும்போது ஒரு வாய்க்கால வெட்டுறது இல்லையா? வெட்டினாதான் அது அடுத்து பரவாம தொடராம இருக்கும். அந்த வாய்க்கால் தான் நான் எடுத்தேன். உடனே பாருங்க அவர் பிஜேபி மாதிரியே செய்கிறார். ஏய்
அவன் தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவ? நீ எதிர்த்து எங்க போரிட்டாரு, இவர் எங்க போரிட்டாரு? என்னை தவிர யாரு சண்டை போடுறா? என் சின்னத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்னைய ரைடு போட்டு மிரட்டும் போது கூட நான் உன்னோட கூட்டணிக்கு வரலையே. சொல்ல எவ்வளவு பேசியிருப்பீங்க, எவ்வளவு ஆசை டே. அதான் சொல்லியிருக்காப்ல, அறவலுக்காடு காவலுக்காடு இருக்கிறவனுக்கே ஆயிரக்கணக்கான கோடியை பேசி கூட்டணி கேட்கும்போது 8.22 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன பேசியிருப்பாங்கடா அப்படின்னு. பேசுவாங்கல்ல, இன்னும் பேசுவாங்கல்ல. அப்போ நான் போனால் நான் தெருக்கோடியில் கூட நிற்பேன். உன் கோடி இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை நிற்கணும்னா காரணம் என்னன்னு நான் அதெல்லாம் அச்சத்தை முதல்ல கைவிடணும். என் மக்கள் அச்சத்தை கைவிடணும். இல்லை, இது முக்கியமான விஷயம். ஏன்னா நான் என்னை பிஜேபியின் பி டீம்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் வந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இயற்கையாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் என்னோட நின்றுவாங்கங்கிற பயம் திராவிட கட்சிகளுக்கு இது. ஏன்னா நான் அந்த மக்களிட இருந்தே வர்றதுனால, ஒரு எளிய மகன் அதே பின்புலத்திலிருந்து வர்றதுனால, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் அந்த இதுக்குள்ளே இருந்து வர்றதுனால, உறவு பின்னலிருந்து வர்றதுனால இது என்ன நினைப்பா, நேச்சராகவே இயற்கையாகவே இவெல்லாம் அவனோட போய் நின்றுவான். இந்த 15 விழுக்காடு அவன்கிட்ட போயிடுச்சுன்னா அவனை வீழ்த்த முடியாதுன்னு அவன் நினைச்சவன் என்ன அவன் குறுக்க அடிச்சு அவன் வீடு வீடுக்கு போய் மண்டிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான். இவனுக்கு போட்டா இது பிஜேபி பிஜேபி. ஒரு கேள்வி, சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டால் எப்படி பிஜேபி வரும்? சீமானுக்கு நான் தான் போட்டால் சீமான் தான் வருவான். நான் கூட கேட்டேன், என் வீட்டில் சுவிட்ச் போட்டால் என் வீட்டில் தான் விளக்கறியும், அடுத்த வீட்டில் எப்படி எரியும்? சரி, உனக்கு தான் போட்டாங்க, எப்படி பிஜேபி வந்துச்சு? திமுகவுக்கு தான் போட்டீங்க. 3வது முறையாக ஆண்டுட்டாரு, எப்படி வந்துச்சு? எல்லா மாநிலத்துக்கு போனாலும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி திட்டுறாரு, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் திட்டலை? இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் தெரியலவா? ஏன்னா அவர் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவுல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை 75 வயசாயிடுச்சு, இதுக்கு மேல நீ பதவியில் இருக்கக்கூடாது, விலகுன்னு RSS சொல்லிடுச்சுன்னா, இந்த மீதி இருக்கிற 3 ஆண்டு காலத்தை அவர் நீட்டிக்கிறதுக்கு இவரோட 22 சீட்டை ஆழமா நம்புறாப்ல. தெலுங்கு தேசம் தெலுங்கு இல்ல, இவர் 22 இடம் வச்சிருக்காரு, நம்ம திமுக அதை நம்புறாப்ல. அதனால கூட்டணி வச்சிருக்கிற ஏடிஎம்கே இருக்கு பாருங்க, அதுல தம்பிதுரை ஐயாவையோ அல்லது சிவி சண்முக ஐயாவையோ நீ இந்த ஆபரேஷன் சிந்தூரை ஜஸ்டிஃபை பண்ணி அதை நியாயப்படுத்தி உலக நாடுகளில் பேசிட்டு வா அப்படின்னு அனுப்பாம கனிமொழி அம்மையாரை அனுப்பணும். ஒரு ஒரு அடிப்படை இடிப்படைலாம் இல்ல, வெளிப்படை. அது நம்ம என்ன பண்ணணும், அல்லா மேல பாரத்தை போட்டு நம்ம கடமையை தான் செய்யணும். நான்லாம் இந்த வாட்டி என் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கறதா இல்லை, அப்படி மண்டிட்டு துவா பண்ணிட்டு போயிட வேண்டியது. அல்லா நீ எனக்கு நீ நான் வெல்லணும், எனக்கு நீ இந்த மகனுடைய இது உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், இந்த பாரத்தை நீ என்னை வெல்ல வச்சிருந்தேன். எனக்கு என் மக்கள்கிட்ட சொல்லி நீங்கள் என்ன ஓட்டு போடாதீங்க, நீங்கள் போட மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த மகன் வெல்லணும்னு துவா பண்ணும்போது ஒரே ஒரு நொடி இந்த மகனுக்காக துவா பண்ணுங்க அப்படிங்கும்போது அப்படிதான் கேட்டு வர வேண்டிய, வேற என்ன பண்ண முடியும்? இல்லை, இந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது எங்களுடைய தலைவர் ஒருத்தர், ஜமாத் தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா, சீமான் முன்வைக்கிற அரசியல், தமிழ் தேசிய அரசியல் பிரபாகரனுடைய அந்த கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டுட்டு வைக்கிறாரு. அதனால 91 அங்கே ஈழத்தில் நடந்த, ஜஃப்னாவில் நடந்த மாதிரியான ஒரு பெரிய தவறு இங்கே நடக்காதுன்னு நம்மளுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? சீமான் அந்த அடிப்படையில் வர்றதுனால அது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. அது இல்லை, அது முழு வரலாறு தெரிஞ்ச எங்கள் அண்ணன் போன்ற அறிஞர்கள்ட்ட நீங்க கேட்டு சொன்னீங்க, அது உங்களுக்கு தெரியும். அது மட்டக்கள அந்த பகுதியில தளபதியா இருந்தவர் கருணா, அவர் தன்னிச்சையா அடிச்சு விட்டுட்டாரு. அதனால யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லீம்கள் பிரபாகரன் அவர்களால் வெளியேற்றப்பட்டார் இல்லையா, அதை இங்க மக்களுக்கு அதை சொல்லி அதை ஒரு பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பண்றாங்க. சீமானுக்கு எதிரான பிரச்சாரமா எடுக்கிறாங்க. அதை இல்ல, அது வேணும்னே செய்யப்படுறதா. இப்ப அதே இஸ்லாமிய மக்கள் உங்களுக்கு சொல்லணும், இப்ப இல்லை, எங்க ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இலங்கைக்கு போயிருக்கும்போது, குடியரசுத் தலைவராக போயிருக்கும்போது, இப்போ அவருடைய உதவியாளர் அருமை சகோதரர் பொன்ராஜ் அவர்களோடு இருக்காங்க, நீங்கள் கேட்கலாம். அவர் போயிருக்கும்போது எண்ணற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் ஐயாவை சூழ்ந்துக்கிட்டு அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு அதாவது ஏதாவது இறந்திருந்தாலும் இன்னும் ஒரு முறை பிரபாகரன் எங்களுக்கு தலைவராக பிறந்து வரணும், ஏன்னா அவர் தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னது இருக்கு.
இப்போ நான் வந்து சொல்றது இதுன்னா, எங்க அண்ணன் வெளியேற்றினா நீங்க அழகா நீங்க வெளியேறி போய் பாதுகாப்பான இடத்துல இருந்துருங்க. நாடு அடைஞ்ச பிறகு நம்ம ஒரு முடிவுக்கு வந்து நம்ம இது ஆனா இதை பண்ணி மறைச்சிடுறாங்க. நான் எங்க அண்ணன்ட்ட கேட்டேன். அது சொன்னாரு, நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிங்களர்கள் அவங்க இராணுவ முகாமிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் பதுங்கி இருந்து தாக்குதல் செய்யறோங்கிற தகவலை கொடுத்ததுனால இது சிக்கலா இருக்கு. நம்ம மக்களை அழகா நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேறுங்கன்னு சொல்லி அனுப்பணும். அதுக்கப்புறம் இப்ப அண்ணன் இல்லை போராட்டம் இல்லைன்னு வச்சுக்கிறோம். இப்ப நம்ம இஸ்லாமிய மக்களை சிங்களம் தாக்குறானே, அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க? அப்ப அதுக்கு ஒன்றும் பதில் இல்லை. இல்ல இப்ப நான் வந்து அவருடைய கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, அடிமை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, பாதுகாப்பான நல்வாழ்வு. அதுதான் அவர் வழி ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி, என் வழி அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி. ரெண்டு வெவ்வேறு நோக்கம், ஒன்று உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது அந்த நிலத்தில் என்னை அடிமைப்படுத்தி ஆண்டவன் ஆயுதத்தை வச்சு அடிமைப்படுத்தினான். அதனால அவருக்கு எதிராக அவர் ஆயுதம் தூக்குனார். என் நிலத்தில் என்னுடைய வாக்கை வாங்கி வலிமையை பெற்று என்னை அடிமைப்படுத்தி உரிமையை பறிச்சு ஆள்றான். அப்ப நாங்க தூக்க வேண்டியது அவரை போல் ஆயுதம் அல்ல, இந்த நிலத்தில் என்னுடைய வாக்கையை வச்சு வலிமை பெறான், அந்த வாக்கையை நான் அவனுக்கு எதிராக எனக்கு ஆதரவா தூக்க வேண்டியது இருக்குது. அப்ப நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவான்னு கன்சிரா முன் வச்ச கோட்பாட்டுக்கு வரோம். அப்ப நோக்கம் ஒண்ணுதான், என் இனத்தின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு, அடிமை நிலையிலிருந்து உரிமை. இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். அது அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணும். அவர் நம்மளை அடிச்சு விரட்டுவாரா, சுடுவாரா, இதெல்லாம் வந்து. ஆனா இந்த பிரச்சாரத்தை முன் வச்சு முஸ்லீம்களை வந்து அச்சப்படுத்தி கொஞ்சம் அவங்களை வந்து முதல்ல சொல்றேங்க இல்லைங்க, முதல்ல இஸ்லாமிய இருக்கிறவன் எவ்வளவு பெரிய போர்க்குணம் மிக்க மாவீரர். நாம வந்து அச்சப்படலாமான்னு முதல்ல சொல்லுங்க. அச்சம்ங்கிற ஒண்ணு இருக்கலாமா? இந்த உலகத்தில் இஸ்லாமிய மக்கள் அச்சம்னு ஒண்ணு இருந்தால் அது ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் மீது தான் அச்சம் இருக்குன்னு வெளிய இவன் வரவா அடிச்சு போடுவான், அவன் வரவா அடிச்சு வருவான், எப்படி சொல்லுங்க? ஒருத்தன் மரணம் எனக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச காலத்துல என்ன மாவீரன் பழனி பாபா இதே ரத்தத்தில் தான் இருந்தீங்க. முதல்ல இஸ்லாமியனுக்கு நீங்க எங்க பாட்டி போது ஐதரலிட்ட பட உதவி கேட்டுருச்சு. 19 வயது மகன்க, 19 ஒரே மகன் திப்புவ நீ போய் நம்ம வீர மாதா வேலுநாச்சியார் படையில தளபதி அண்ணு சண்டை செய்யணும். பீரங்கி படைய 5000 வீரர்கள் அனுப்புறாரு. அதுல பீரங்கி படை 1000 வீரர்கள். அதுல தலைமையேற்று 19 வயசுல சண்டை செஞ்சவன் திப்பு. நீங்க வீரத்துக்கு பேர் போன ஒரு வம்சத்துல வந்து ஒரே அச்சமா இருக்கு. இப்ப நீங்க அல்லாட்ட தொழும் போது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி தொழுகிறீங்களா? எப்படி இருக்கு? என்ன இருக்கு? ஆனா என்னன்னு அது